சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்ட பகுதிக்கு நேரம் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த எத்தனையோ பிரசங்கங்கள் உண்டு. அவர் அவ்வப்போது சொன்ன வார்த்தைகள், பிரபலமான வார்த்தைகள் நிறைய உண்டு. அதில் பிரபலமாக்கப்பட்ட இவைகளிலே பல சத்தியங்களையும் பல தேவையற்ற உபதேசங்களையும் நிறுவப்பட்ட ஒரு வசனம் இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கவனமாக வாசிக்க வேண்டும். வாசித்து அதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவர் சீசர்லாம் பார்த்து கேட்டார். ஒரு அற்புதமான காரியத்தை செய்துவிட்டு நடந்து வரும்போது கேட்கிறார், இந்த ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்போது சீசர்லாம் சொல்கிறாங்க, சிலர் உங்களை இதில் சொல்லப்படவில்லை, இதோடு இணைந்த மற்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கும். சிலர் உங்களை எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் உங்களை ஏசாயான்னு கூட சொல்லுவாங்க. சிலர் சொல்கிறார்கள் மரித்தோர்ந்து உயிரோடு எழும்பின தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். சிலர் யோவான் ஸ்நானகன் மறுபடியும் உயிரோடு வந்துவிட்டார் என்று சொல்கிறாங்க. அப்படி ஒன்று சொன்னாங்க. இயேசு சொன்னார், அவங்கெல்லாம் சொன்னது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இத்தனை நாட்கள் எங்களோடு இருந்தீங்க, இத்தனை வருஷம், 2 வருஷம் 3 வருஷம், எந்த நாட்களில் கேள்வி கேட்டாரோ தெரியாது. ஆனால் இத்தனை நாட்கள் என்னோடு கூட இருந்தீர்கள், என்னை யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு பயமாட்டதாக ஒரு பெரிய கேள்வி. எல்லாம் முழிச்சிட்டு உட்கார்ந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது பேதுரு சொல்லுகிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ அது அப்படியே என்ன செய்தார், அவன் சொல்லிவிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாம்சமும் ரத்தம் என்ன செய்யப்பட முடியாது. மாம்சமும் ரத்தம் கிரியை செய்துனா யோசிக்கிட்டே இருப்பான், சரியான பதில் வராது. ஆனால் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான அற்புதமான ஒரு வார்த்தை உனக்கு வந்திருக்கிறது. ஆகவே யாருன்னு சொன்னபடினாலே உள்ளதை நீ எப்படி சொல்லிட்டேன். நீங்கள் எதிர்பார்த்த அல்லது பேதுரு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பான், இது நாள் வரை நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா, உலக ரட்சகர் நீதானையா என்று சொல்லி அவன் சொன்னான். ஆண்டவர் உடனே சொன்ன வார்த்தையை வைக்கும் போது கொஞ்சம், ஆண்டவர் நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை என்ன செய்வேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்படி சொன்ன உடனே நிறைய பேருடைய எண்ணங்கள், நிறைய பேருன்னா சில இடங்களில் உள்ள எண்ணங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட நிலைகள்லாம் என்னன்னா, இயேசு சொன்னார் நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன்னு சொன்னார். ஆகவே பேதுருவின் மீது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சபை கட்டப்பட்டிருக்கிறது என்றதான நம்பிக்கை சிலருடைய வாழ்க்கையில் எழும்பி அதை உபதேசமாகவும் வைத்து சபைகள் ஆங்காங்கே வைத்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொன்ன முறை என்ன அப்படி என்பதை நம் தமிழ் வேதாகமத்தில் வாசித்தோம்னா நமக்கு அதிகம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமாக இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்வது நம்ம இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிற விதம் வேறு விதமாக இருந்தால் நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இருக்குது. இது கிரேக்க வேதாகமத்தில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டபடினாலே அதில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதை சொல்லும் போது இதை சொன்ன ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று சொன்ன மாம்சத்தை வெளிப்படுத்தவில்லையப்பா அப்படின்னு ஒன்றே எல்லாருக்கும் என்ன நினைவு வந்துட்டு, அப்போ இருக்கிறதுலே வந்து அவன் சூப்பர் ஆள், இவனுக்கு கட்டாயம் ஒரு முக்கியமான ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கிறான். மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி. அப்போ ஆண்டு சொன்னார், நீ சிறிய பாறையாக இருக்கிற, அப்படி சொல்லியிருக்கணும். நீ எப்படி இருக்கிறாய் பேதுருவே, நீ சிறிய பாறையாக இருக்கிறாய் அப்படி சொல்ற. அதுக்கப்புறம் இந்த கல் தன்னை சுட்டி காமிக்கிறார். இந்த கல் இது கண்மலை, கல் என்று சொல்ல இது கண்மலை. இந்த கண்மலையின் மீது சபை என்ன செய்வேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்போ ஆண்டு சொல்றாரு, யூ ஆர் பெட்ரோஸ். பெட்ரோஸ்ன்னு சொன்னா ஸ்மால் ராக். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சொல்றாரு, யூ ஆர் பெட்ரோஸ்,
ஸ்மால் ராக். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தன்னை சொல்லும்போது பெட்ரா, நான் கண்மலை, நான் பெரிய ஒரு கண்மலை. அதுக்கு என்ன அப்படின்னா இன்மூவபிள் ஸ்டோன், அசைக்க முடியாத கண்மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் பவுல்லாம் சொல்லும்போது he is the only foundation of the church. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அசைக்க முடியாத ஒரு கண்மலை. அந்த கண்மலையின் மீது தான் இந்த சபை அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. ஆமாம், போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரம் என்ன செய்யப்படவில்லை, போடப்படவில்லை. ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீ மூவபிள் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் உன்னை பேத்து தள்ளி விடுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாறையை 10 பேரை 20 பேரை 100 பேரை சேர்ந்து என்ன செய்யலாம், உருட்டி தள்ளி விடலாம். ஆனால் கண்மலை என்று சொல்லப்பட்ட ஒன்றை யார் என்ன செய்ய முடியாது, உருட்டி தள்ள முடியாது. ஒரு வேளை கொஞ்சம் கொஞ்சமாக வெடி வைத்து என்ன செய்யலாம், காலங்களாகும் உடைப்பதற்கு. அது உலக ரீதியாக சொல்லப்படுவது. இதை தள்ளிவிட முடியும் பாறையை, கண்மலையை தள்ள முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது அது அசைக்க முடியாத ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் சொன்னார், இந்த அசைக்க முடியாத இந்த கல்லின் மீது என் சபையை என்ன செய்வேன், கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனிதனை நம்பியோ அல்லது மனிதன் மீதோ எந்த ஸ்தாபனத்தின் மீதோ சபையை கட்டவில்லை. ஆமாம், அவர் சபையை கட்டதே தன்னுடைய அஸ்திவாரத்தின் மீது, தன் மீது தான் அந்த சபையை கட்டினாரே தவிர வேறு எந்த மனுஷன் மீது நிச்சயமில்லை, கட்டப்பட முடியவில்லை. மனுஷன் மீது கட்டின சபைகள், மனுஷனை நம்பி இருந்த சபைகள் எல்லாம் இல்லாமலே போய்விட்டது. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னு சொன்னால் பாதாளத்தின் வாசலுடைய கிரியைகளுக்கு ஏற்று நிற்பதற்கு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் ஏற்று நிற்க முடியாது. ஆமாம், அவரை வைத்து நாம் சத்துருவை எதிர்க்க முடியும். அவரை வைத்து பிசாசுக்கு எதிராக நாம் செயல்பட முடியும். அவர் அல்லாமல் நாம் தனித்துவமாய் போய் நிற்போம் என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அவன் சுலபமாய் கவிழ்த்து விட்டு போயிடுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ இதன் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என்ன செய்ய கட்டும். அப்போ பீட்டரை குறித்து சொல்லும் போது, பீட்டர் வாஸ் ஒன்லி த பில்டர், கட்டுகிறவன். அவன் யாரு, கொத்தனார் மாதிரி வீட்டை கட்டுவது போல ஒரு வேலையான் கட்டுவதற்கு. ஆகவே தான் ஆண்டவர் அவனையெல்லாம் தெரிந்து கொண்டு பிரசங்கிக்கும்படியாய் வார்த்தைகளை சொல்லப்படி எல்லாவற்றுக்கும் ஆண்டவனுக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதன் மீதோ ஸ்தாபனத்தின் மீதோ தேவன் கட்டவில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது, அவரை காண்பிக்கிறார், இந்த கல்லின் மீது, அசைக்கப்படாத இந்த கல்லின் மீது என் சபையை நான் கட்டுவேன். இதில் பாதாளத்தின் வாசல் நிச்சய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகவே சபை கிறிஸ்துவின் மீது கட்டப்பட வேண்டும். ஆமாம், பாதாளத்தின் வாசல்கள் இன்றைக்கு அல்ல, மனுஷன் தோன்ற நாட்களில் இருந்து அவனை கவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதாமே வாழ்ந்தாங்க, கவுத்திட்டான். சரி, ஆண்டவருடைய காரியத்திற்கு விரோதமாகி செயல்படும்படியாகவே உன்னுடைய கிரியைகள் எல்லாம் இருந்தது. மனுஷனை உண்டாக்கி அவனோடு கூட உறவு, அவனோடு கூட ஆண்டவர் தனிமைப்படுத்தி அவனோடு பேசினார், அவனோடு உலாவினார். அவன் பெருக வேண்டும், பக்தியுள்ள சந்ததி தோற்றுவிக்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் பக்தியுள்ள சந்ததி ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்பின தேவன் அவன் பாவம் செய்த போது பிசாசு தள்ளிட்டான்னு வச்சுருங்க, பாதாளத்தின் வாசலுடைய மேற்கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு உறவு, தேவனோட ஐக்கியம், தேவனோடு பேசினார். பகலின் குளிர்ச்சியாலும் இல்லை, தேவன் அவனோடு பேசினார். எல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனாலும் பிசாசு என்ன செய்தான், அவர்களை மேற்கொண்டு விட்டான். ஆண்டவர் வந்தார், சரி போப்பா, உனக்கு ஒரு சாபம், இவளுக்கு ஒரு சாபம், இவங்க 2 பேரான பூமிக்கு ஒரு சாபம், அந்த சர்ப்பத்துக்கு மட்டும் ஒரு சாபத்தை கொடுத்தார். அவர் உன் தலையை என்ன செய்வார். அவன் அப்பவுமே கேட்டான், என்னைக்கு தலையை நசுக்க போறாரோ தெரியாது. நசுக்குன்னா அது ஒரு காளி நம்ம, ஆனாலும் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னத்தையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட சத்துருடைய கிரியை போராட்டம் தான் இன்று வரை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆமாம், அந்த பாதாளத்தின் வாசல்கள், அந்த கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் சபைக்கு ஜனத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாகி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஜனங்களை அவ்வப்போது கவிழ்த்தினான். சரி, இதோட அவங்கள முடிச்சிருவோன்னு சொல்லி நினைத்த அவனுக்கு ஆண்டு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி பலிமுறைகளை கொண்டு வந்தார். பலிமுறைகளை கொண்டு வந்து அவரோடு உள்ள உறவு, அவரோடு ஐக்கியம்,
பார்த்தா இதோடு முடிஞ்சு போன்னு பார்த்தா ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி விட்டார், ஒரு வழிகளை ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லி அதற்கும் வழிகளை செய்தார். ஒவ்வொன்றாய் தீர்ந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்து தம் ஜீவனை கொடுத்து அவனால் பிடுங்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் பிடுங்கி சபைக்கு கொடுத்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் தான் என்று சொல்லும்போது தாவீதின் திறவுகோல் என்று சொன்னார். அவருக்கு கொடுக்கப்பட்டது அதிகாரம். திறவுகோல் என்பது அதிகாரம். அதே போல் பேதுருவுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ சத்துருவின் கிரியைகளை ஒழித்து சபைகளை கட்டுவதற்கு உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்ற ரீதியில் அவனுக்கும் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. எல்லாம் தேவ ஜனங்கள், தேவனை பற்றி ஆராதிக்கிற ஜனங்கள் சபை கட்டுவதற்கு பிரயாசப்படுற ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியை சுஸ்தமாக்குவீர்கள், சுவிசேஷம் அறிவிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவாங்க, சபை கூடில் வரும். நீங்கள் வைத்திருங்க. சபை கட்டி கொண்டே வருகிறார், இன்று வரை கட்டி கொண்டே வரப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் எப்படியாவது என்ன செய்யணும்? அழிக்க வேண்டும் என்று போராடுகிறது. அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற அல்லது அந்த போராட்டத்தில் எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா, அவர் தான் கட்டுகிறார், அவர் மீது கட்டப்படுகிறது, அஸ்திவாரம் இடப்பட்டு கட்டப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கத்தின் மூலமாய் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மலை பிரசங்கம் பண்ணுகிறார். 5, 6, 7 மத்திய 5, 6, 7 பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிவில் ஒரு வார்த்தை சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வசனங்களை எல்லாம் கேட்டீர்கள் அல்லவா? இந்த வார்த்தைகள் மலை பிரசங்கம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரசங்கங்கள். ஆவியில் எளிமைகள் அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஆண்டு சொல்லும் போது ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு பிரசங்கத்தை குறிக்கும். ஏன்னா மொத்தமாக வாசித்தாலும் 15-20 நிமிஷம் அல்லது 1 மணி நேரத்தில் வாசித்து முடிச்சிருவோம். இதை 1 மணி நேரத்தில் சொல்ல சொன்னாலும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஒரு 1.5 மணி நேரத்தில் சொல்லிடுங்க. 1.5 மணி நேரத்தில் பிரசங்கம் முடியல. இந்த பிரசங்கமே எவ்வளோ நாள் நடந்தது? 3 நாட்கள் பிரசங்கம் நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு விளக்கங்களையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்தியங்களையும் வெளிப்படுத்தி கொண்டே கர்த்தர் பிரசங்கித்தார். அவ எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் சொன்னேன் இவ்வளவு வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும், நல்லா கேட்கணும். உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை முதலாவது நாம் கேட்டால் தான் விசுவாசமே என்ன செய்யும்? ரோமர் எழுதுறான், விசுவாசம் எதுனாலே வரும்? எப்படி? 1008 கேள்வி கேட்கறதுனால இல்லையா? அது எப்படி இது எப்படின்னு கேள்வி கேட்கறதுனால? கேட்பதுனால. ஹியரிங். தேவனுடைய வசனத்தை கேட்பதுனாலே. விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்ப கேட்கிற வசனம் நம்முடைய உள்ளத்தில் இறங்கி கிரியை செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது அது விசுவாச வாழ்க்கை என்ன செய்யும்? அது தூண்டு வைக்கும், வளர்க்கப்படும். விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி வேத வசனத்தினால் தான் வரும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தினால் தான் ஒரு மனிதன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் நிலைத்திருக்க முடியும். அப்போ வேத வசனத்தை அவர் சொல்றாரு, முதல்ல என்ன செய்யணும்? கேட்கணும். ஏனோ தானோ ஒன்று கேட்கறதெல்லாம் இருக்கு. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கவனித்து ஜெபம் பண்ணுற ஒரு 75% இருக்கும். கவனிக்காமலே தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 20% இருக்கும். ஒரு 5% என்ன சொன்னார்னு என்ன செய்யாது. ஏன்னா நம்ம ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன்னால இவ்வளோ சொல்லிட்டேன். 5% சொல்லிட்டேன். முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். சரி, அதில் ஒரு 5% ஒருத்தனை ஜெபம் பண்ண சொல்லியிருக்க பார்ப்போம். என்ன சொன்னார்னே தெரியாது. என்ன இவர் வசனத்தோட சொல்லுவார், அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லி அதுக்கு விளக்கெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியிருப்பார். அந்த ஜெபம் பண்ண சொன்ன உடனே எதுக்கு ஜெபம் பண்ண என்ன செய்யாது? பக்கத்தில் பண்ணுறாங்க, எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? அவர் ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிச்சிடாரு. ஆரம்பிச்சுட்டு பக்கத்தில் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்?
அவர் குறிப்பிட்டேக்குன்னு வேற சொல்லுவார். அவர் இதுக்காதுன்னா இப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கே தெரியாதுன்னா ஜெபம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் என்ன செய்யும்? ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இருக்கணும். இவங்க எதுக்கெல்லாம் ஜெபம்னு வந்தாங்களோ எல்லாம் நோக்கம் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்சா ஒரே ஆள் இருக்கிற எல்லா ஜெபத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே இடமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன் அப்படின்னா கேட்கலன்னு அர்த்தம். இங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க, ஆள் எங்கேயோ ஒன்று செய்யும். வேத வசனம் முதலாவது கருத்தூன்றி என்ன செய்யணும்? கேட்கப்படக வேண்டும். இங்கே பிரசங்கம் பண்ணுறது யாரும் இருக்கலாம். இன்றைக்கி நான் இருப்பேன், இன்னொருத்தர் வருவார், எத்தனை பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் வந்து பிரசங்கிக்கிறார் போது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்னதுதான்? பழம் இருக்கிறது, வெட்டி சாப்பிடும். வெட்டுறதுக்கு என்ன வேணும்? சொன்னேன் எனக்கு 3வது பையன் வந்து கத்தியை கொடுத்தா தான் நான் என்ன செய்வேன், வெட்டுவேன்னு சொன்னான். பையங்க 6 பேர் இருக்கான். 3வது பையன் என்னைக்கு வர? அப்போ என்னைக்கு வந்து இந்த பழத்தை வெட்ட? இல்லை 3வது பையன் கொடுத்தா தான் கத்தி நான் வெட்டுவேன். வெட்டுறதுக்கு நமக்கு என்ன தான் தேவை? பொருள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது. யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, அடுத்து நல்ல சூப்பராக சாப்பிட்டு போயிரு. அவன் வரந்தனி காத்திருந்தான்னா பழம் என்ன செய்யணும்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரபலமானவர்கள் பிரசங்கித்தா தான் கேட்போம். பிரபலமானவர்கள், உலக புகழ் பெற்றவர்கள், தேச புகழ் பெற்றவர்கள், மாநில புகழ் பெற்றவர்கள், ஊர் புகழ் பெற்றவர்கள், இவங்க சொன்னால் தான் கேட்போங்கிற எல்லையில் இருந்தோன்னா நமக்கு சேர வேண்டியதான அற்புதங்கள், நமக்கு சேர வேண்டியதான வார்த்தைகள், நமக்கு சேர வேண்டிய காரியம் இல்லாமல் என்ன செய்யணும்? யார் பிரசங்கிக்கிறார் என்பது பெரிதல்ல, நமக்கு தேவை வேத வசனம். ஆமாம், அதை கேட்க வேண்டும். கேட்கிறது மாத்திரம் இல்லை, அதன்படி என்ன செய்யணுமா? அது செய்ய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார். யார் பிரசங்கிக்கார் என்பது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்னது? வேத வசனம். வேத வசனத்தை நாம் கேட்டு பழகி கொள்ள வேண்டும், கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு எல்லையில் போன உடனே ஒரு ராஜா ஒரு சிலையை பார்த்தார். 3 சிலைகள் ஒரே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒருத்தர் சொன்னா, ஐயா சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ராஜாவே, இதில் 3க்கு வித்தியாசம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கன்னாரு. அவர் டாப் டு பாட்டும் அளந்து பார்க்காரு, எல்லாம் பண்ணி பார்க்காரு, ஒரு வித்தியாசம் தெரியல. அப்படி அச்சு அடையாளம் ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. தலை சொல்லியிருந்தார். மந்திரி பார்த்தாரு. அதுக்கு தானே மந்திரி என்னன்னு தெரியல, நீ பார்த்து சொல்லப்பா அப்படின்னானே. அவன் பார்த்தவொன்னே சொன்னார், ராஜாவே நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ராஜா எல்லோரும் வெளியே போயிருங்க அப்படின்ட்டார். கதை இந்த பக்கம் லாக் பண்ணிவிட்டு ஒரு குச்சி எடுத்தார். குச்சி எடுத்துட்டு இந்த சிலையினுடைய காதுக்குள்ளே விட்டார். காதில் விட்ட உடனே இந்த காது பக்கம் குச்சி வெளியே வந்துட்டு, சரி இன்னொரு சிலைக்குள்ளே கொடுத்தாரு. காதில் கொடுத்த உடனே வாய் வழியாக வந்துடுச்சு. இன்னொரு குச்சி எடுத்தார். உள்ளே கொடுத்து பார்த்தா போன இடம் தெரியல. சரி கூப்பிட்டு சொன்னார், இந்த சிலை வித்தியாசம் என்னென்னா, இந்த சிலையில் காதுக்கும் என்ன செய்யுது? ஹோல் இருக்கு. இந்த சிலை வாய்க்கும் காதுக்கும் தான் ஹோல் இருக்கு. இதுக்கு ஹோல் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை ஹார்ட்டுக்கு என்ன செய்யணும், போனால் போகும். பொருள் என்னென்னா, இது ஒரு காதில் கேட்கும், இன்னொரு காதில் விட்டுரும். இது ஒரு காதில் கேட்கும், கேட்டது வாய் முழுவதும் வச்சு சொல்லி ஊரெல்லாம் செய்யணும், சொல்லிட்டு வந்துடும். இது சொன்னும், இது கேட்கும், ஆனால் இதயத்தில் என்ன செய்யும்? இதான்ப்பா வித்தியாசம். ஒன்று கத்திற்கு வாங்கி மாட்டவர் தான் பயங்கர ஆச்சரியம். ஒரு இதில் இவ்வளோ கண்டுபிடிக்க இருக்குதா, இவ்வளோ கண்டுபிடிப்பது இருக்கட்டும், இப்படி செய்தானே. நம்முடைய ஆண்டவர் செய்வது என்னென்னா கேட்கறது உள்ளே. அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் பிரசங்கித்த போது லீதியாளின் உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். அங்கே ஒரு சபை உருவாக்கப்படுவதற்கு தேவன் காரணமான ஒருத்தரை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். ஆமாம், நம்முடைய வார்த்தைகளை கேட்கணும். யார் சொல்கிறா பிரச்சனை இல்லை, கேட்கணும். கேட்பதை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அபியாசப்படுத்த வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பயமுடையதா. இப்படி செய்தால் அந்த வீடு, அந்த சபை நிலைத்திருக்கும். இன்னொரு விதத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கட்டினது இது. நாம சொல்றோம், இது இந்த கட்டினது யாரு? தேவன் உதவி செய்தார். ஜனங்களாகிய நாம் என்ன செய்யிருக்கோம்? கட்டடம் என்பது ஒரு சபை. காலையில் சொன்ன ஒன்று சொன்னோம், சர்ச்சுக்கு போகிறோம்னு சொன்னோம். சொல்லிட்டாலும் வந்தீங்க, சர்ச்சுக்கு போகிறோம்னு சொன்னீங்க. மைண்டில் என்ன இருக்கும்?
சர்ச்சுக்கு போகிறோம்னு சொன்னோன்னு மைண்டில் எதாக இருக்கும்? கட்டடம் தான் இருக்கும். இது ஒரு சர்ச் சொல்வது, இது ஒரு சபை, இது கட்டடம். கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆண்டவர் சொல்வது என் சபையை கட்டுவேன் என்பது கட்டடத்தை கர்த்தர் சொல்லவில்லை. இது நாம் நமக்கு அமைத்து கொண்டது. நமக்கு வசதியாக என்ன செய்தோம்? அமைதி. ஒரு கூரை போட்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டிருக்கலாம், இது போட்டிருக்கலாம், அது சாதாரணமான ஓலை கூட போட்டிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் கட்ட வேண்டும் என்று விரும்பினது சரீரமாகிய சபை. ஆமாம், அதுக்குத்தான் பவுல் சொல்கிறான், நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்போ சபை என்று சொல்லப்படுவது யார் தான்? நாமெல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தோம், ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது சபை என்பது யார் தான்? நீங்களும் நானும் தான். சபை என்பது நான் தான். இந்த சபையை கவிழ்த்து விடுவதற்குத்தான் பாதாளத்தின் வாசல்கள் பல விதத்திலே நம்ம என்ன செய்து போராடி கொண்டிருக்கிறது. நம்ம எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நாம் ஒரு காலம் இடமளிக்க கூடாதுன்னு, நாம் நிலைத்திருக்க வேண்டும், மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் தேவனுடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். ஆமாம், இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணுங்க. வீட்டில் உட்காந்து வெறுமையாக சங்கீதத்தையும் நீதிமொழியிலும் வாசிட்டு இருக்காதீங்க. நிருபங்களுக்கு வாங்க. இந்த மாதம் முடிவதுக்குள்ள இருக்கிற நிருபங்கள்லாம் என்ன செய்யுங்க? வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிருபங்களை வாசிக்கணும். சபை பக்தி விருத்தி அடைவதற்கு, சபை பரிசுத்தப்படைவதற்கு, சபை உருவாக்கப்படுகிற காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு நிருபங்களை வாசிக்கணும். ஆமாம், நான் பைபிள் வாசிப்பேன். எடுத்தேன் காலையில் எடுத்தேன் ஒரு நிருபம். அப்படின்னா நிருபத்தை முழுது வாசித்தேன். கொரிந்தியர் எடுத்தால் 15-16 அதிகாரம் இருக்குது. 1 கொரிந்தியர் அவ்வளோத்தையும் வாசித்து உட்காந்து அவ்வளோத்தையும் வாசித்தேன். கற்றுக்குமாங்க. கலாத்தியர்னு எடுத்தோம்னா கலாத்தியர் 6 அதிகாரம் தான். முழுது வாசித்தணும். முழுசு அதில் 1-2 வாசிக்கூடாது, முழுசுமையை வாசித்தணும். அப்படின்னா தான் அந்த அமைப்பு நமக்கு தெரியும். அப்போ ஒரு நிருபங்களை என்ன செய்யணும்? அல்லது பிரித்து அது வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நிருபங்களை வாசிங்க. இந்த மாதம், இந்த வருஷத்தில் புது மாதம் முடிவதற்குள்ளே இருக்கிற 14 நிருபங்கள் இருக்குன்னா, அந்த 14 நிருபங்கள் அல்லது 21 நிருபங்கள் இருக்குது அப்படின்னா, அவ்வளோ நிருபங்கள் என்ன செய்யுங்க? வாசித்து முடிச்சிருங்க. சிலது 3 அதிகாரம் இருக்குது, சில 4 அதிகாரம் இருக்கும், சில 1 அதிகாரம் இருக்கும், சிலது 16 அதிகாரம் இருக்கும். அதான் மேக்சிமம். 28 அப்போஸ்தலர் தான். இதில் நிருபங்கள் வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம் தான், 5-6 அதிகாரம் தான் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வாசித்து முடிக்க வேண்டிய புத்தகம். நல்ல கட்டாயம் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்கு நிலைத்திருப்பதற்கு, சத்ருவினுடைய போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசித்து வசனத்தை என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கேட்கிற வசனங்களை வாழ்க்கையில் இருதயத்தில் வைத்து அபியாசப்படுத்த வேண்டும். தான் தாவீது சொல்றாங்க, உங்களுடைய வேத வசனத்தை நான் இருதயத்திலே வைத்து டபுள் எம்பசைஸ் பண்ண வைத்து, ஐயா உள்ள வச்சுக்கிறது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கை செயல்படுத்துவதற்கு அப்படியே நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை நினைச்சணும், வாசிக்கணும், கேட்கணும், வாசிக்கணும், அதில் அபியாசப்படுத்தி கட்டாயம் செய்யணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேத வசனம் நமக்கு முக்கிய தேவை. ஏன் அப்படின்னா, பாதாளத்தின் வாசல்கள் வேத வசனத்தின் மூலமாகவே நம்மை கவிழ்த்து விடுவதற்கு வழிகளை செய்யும். நமக்கு சரியாக தெரிஞ்சாதான் பாதாளத்தின் வாசல்கள் நம்ம என்ன செய்ய முடியாது. எல்லாருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், கூட்டல் கழித்து தெரியாதா? கட்டாயம் தெரியும். அந்த கூட்டல் கழித்து ஒழுங்காக தெரியும். கூட்டல் கழித்தல் என்பது எங்களுக்கு தெரியும். அதான் ஒருத்தன் கேட்டான், சரி வேண்டாம், கூட்டல் கழித்தல் நமக்கு என்ன செய்யும்? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது ஒழுங்காக என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். 5 5 10 என்பது நமக்கு என்ன செய்யணும்? எண்ணிக்கை தெரியணும். ரொம்ப சாதாரணமானதை வச்சுக்குவோம். நம்ம அல்ஜிப்ராக்கெலாம் போகணும். நமக்கு நிறைய மேத்தமெட்டிக்ஸ்லாம் அது இதெல்லாம் இருக்குது. நமக்கு சிம்பிளாக வச்சுக்கணும். கூட்டல் கழித்தல் 5 5 10ங்கிறது தெரியும். 5 × 5 25ங்கிறது தெரியும். நமக்கு என்ன செய்யணும்? இந்த பேசிக் நாலேஜ் அது கட்டாயம் என்ன செய்யணும்? தெரியும். அது இங்கே இருக்குது. முதல்ல பேசிக் நாலேஜ் தான், ஞான பாலில் இருந்து ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கணும், நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெரிந்து கொண்ட நம்மை ஏமாற்றுவதற்கு அதே மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் நம்ம ஏமாற்றுவாங்க. ஒரு சொல்ல 5 5 10 இல்லை 11 அப்படிங்கிறான். இல்லையே 10 தானே, என்ன சொல்லி கொடுத்தது அது தானே அப்படின்னு. அவங்க சொல்லி கொடுத்தது தப்பு, 11 அப்படின்னு சொல்கிறான், போல்ட் அடிக்கிறான் 11ன்னு. அவரும் நம்பிக்கைக்குரிய ஆள் தான், அவரும் நம்ம கூட தெரிஞ்சவர் தான். என்ன செய்வது?
அப்படின்னா நமக்கு யார் சொல்லுகிறார் பிரச்சனை இல்லை, சொல்லுகிற ஆளுடைய சொல் இங்கே இருக்குதாங்கிறது தான் பிரச்சனை. ஆமாம், இது தெரியணும் நமக்கு. நாம் வேத வசனத்தை எடுத்து காண்பித்தார், இது இப்படித்தான் சொல்லுகிறதுன்னு சொன்னான். கட்டாயம் ஒன்று அவன் திருந்தணும், நாம் தெரிந்து கொண்டதிலே நிலைத்திருக்க பண்ண வேண்டும். ஆமாம், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை நம்ம படிக்கணும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் பரிசோதிக்கும் போது எப்படி வந்தான்னு நினைக்கிறீங்க? சாதகமாக தான் வந்தான். நாம் நினைப்பது போல சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு பயங்கரமாக பல்ல முன்னால் நீட்டிக்கிட்டு கருப்பு உருவமாக கோட்டு போட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு வருவான் அப்படின்னு அவன் நினைக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆமாம், அதுக்காக சிரிச்சுட்டு வர்றவங்களாம் பேய் தான் வருதுன்னு ஒதுங்கிட்டு அப்படி சொல்லுது. அவன் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி சாத்தான் செய்ய மாட்டான், தோற்றத்தில் வரமாட்டான். அவன் வருவது நமக்கு சாதகமாக இருப்பது போல தெரியும். இயேசுக்கு உபவாசம் இருந்தார், வெளியே உபவாசம் முடிச்சுட்டு பிதாவே உபவாசம் முடிச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இறங்கி வர. அந்த மவுண்டன் எப்படி இருக்கும்? ரொம்ப பயங்கரமான மவுண்டன் அது, டெம்டேஷன் மவுண்டன் போட்டு சோதனை மலை. அந்த மலை அது பயங்கரமான உயரம், குகையாக இருக்கும். அங்கே இருக்கிற கற்களெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம ஊரில் கூழாங்கல் இருக்கு இல்லையா, அது மாதிரி பல கலரில் இருக்கும். சில கற்கள் விளைவிலேன்னு இருக்கும், நம்ம ஊர் கந்தரப்ப மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும், கப்ப மாதிரி இருக்கும். அவன் வரான், ஆண்டவரே பசியாக இருக்கிறீரா? எவ்வளோ அக்கறை பாருங்க. ஏசு கிறிஸ்து வீட்டில் சொல்லிட்டு தருவார், மம்மியிட சொல்லிட்டு தருவார், அம்மா நான் உபவாசம் இருக்க போகிறேன், என்னோடய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், பிதாவின் சித்தம் செய்ய புறப்பட்டேன், முதல்ல உபவாசம் தான் இருக்க போகிறேன், உபவாசம் இருக்க போகிறேன், 40 நாள் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாம் ஒன்று பண்ணார். சரி 40 நாள் இன்றைக்கி முடிஞ்சிடும், என் பையனுக்கு உபவாசம் முடிஞ்சிடும், எல்லாரும் என்ன செய்யுங்க வாங்கடா ஒரு 2 பேர் 3 நேரம் கூட்டிகிட்டு போய், அவன் ஒன்றும் குடிச்சிருக்க மாட்டார், ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டார், ஏதாவது கொண்டு போய் வச்சு அங்கே உட்காந்து மரத்தடியில் உட்காந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்போம், அது ஏதாவது குடிக்கவாது கொடுப்போம்னு சொல்லி வீட்டில் வந்தாங்களா? சொல்லுங்கள், வீட்டில் வந்தாங்களா? போனார் எங்கே போனார் தெரியாது, போயிட்டு இவங்க கைகள் ஒன்று மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் சாத்தானுக்கு எவ்வளோ அக்கறை பாருங்க. ஆண்டவரே பசியாக இருக்கிறேன், அப்பமாக்கி என்ன செய்யும்? நல்லதானே சொல்கிறான், கெட்டது சொன்னான் அவன். ஆனால் அதில் கெட்டது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசனம் தெரியும். வசனம் என்ன செய்யணும்? நமக்கு சாதகமாக இருப்பது போல அவன் சத்ரு நம்மை மேற்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சாச்சிருவான் அவன். ஆகவே சாதகமாய் வருவது போல தெரியும். ஆண்டவர் சொன்னார், நீ சொல்லுகிறது போல இந்த அப்பம் அல்ல, பரத்திலிருந்து வரக்கூடிய அப்பம் இருக்கிறது, அவைகளினால் தேவன் பலன் கொள்ள முடியும், போஷிக்கப்பட முடியும். அந்த பலன் அவன் ஜீவிய காலம் முழுவதுக்கு போதுமானது. உடனே சொன்னான், அப்படியா சரி. வேத வசனம் இன்னும் சாதகமாகி தரான். இந்த மலை மீது கீழே இருந்து என்ன செய்யும்? கீழே என்ன செய்யும்? வேத வசனம் சொல்றாங்க பாருங்க, தூதர்கள் என்ன செய்வாங்களா? கால்கள் இடராதபடிக்கு தூதர்களால் என்ன செய்யப்படுவீர்கள்? ஏந்தி கொண்டு போகப்படுவீர். வேத வசனம் சொல்லுது இல்லவா? நீ சொன்னேரு அதே மாதிரி வேத வசனத்தையே கொண்டு வந்துட்டான். வேத வசனம் மாறாத வசனம். அவன் சொன்ன வசனம் தப்பான வசனம் இல்லை, சரியான வசனம் சொன்னான். ஆனால் சொல்ல வேண்டிய விதத்திலே யார்கிட்ட சொல்கிறாங்கிறது அவனுக்கு என்ன செய்யலை தெரியல. எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை கவிழ்த்து விடுவதற்கு அவன் சொன்ன வசனம் அது. நம்ம இடத்துல வேத வசனத்தோடு சத்துரு வருவான், சாதகமாய் வருவது போல தெரியும், கவிழ்த்து விடுவான் என்பதை மனதில் வைத்து, இதே வேத வசனத்தை வைத்து நம்மை கவிழ்த்து விடுவான் என்பதை நம்ம யோசிக்கணும். ஆமாம், ஆண்டவரத்தில் தடிக்கிறோம், உருண்டு விழுந்துட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகிட்டு அப்படின்னா தேவன் சில வேளையில் தூதுராக தாங்க உருண்டு வந்திருப்போம், ஆனால் ஒரு காயம் கூட இருக்காதுங்க. ஆமாம், ஒரு காயம் இருக்காது. வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறது, என் வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கேன். தூத்துக்குடி சர்ச்சை கட்டும்போது சர்ச்சைக்கு முன்னால் ஒரு குடிசைன்னா ஒரு ஓட்டு வீடு இருந்தது. அப்போ சொன்னாங்க, சிமெண்ட்லாம் அதெல்லாம் வச்சு எடுத்தாங்க, நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம், இந்த முதல்ல இந்த ஓட்டு வீடை காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அந்த ஓட்டு வீடை காலி பண்ணணும். காலி பண்ணோடனே மேலே உள்ள ஓடெல்லாம் எடுக்கணும்னு சொன்ன உடனே எடுக்கிறாங்க. ஒரு பகுதியெல்லாம் எடுத்து ஓடெல்லாம் எடுத்தாச்சு. ஓடை எடுத்த உடனே பணம் கைகள்லாம் என்ன செய்யும் இருக்கும். அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கயிறு கட்டி ஒன்று ஒன்றா நினைச்சாங்க, இழுத்து எடுத்தாங்க. அது நல்லா வெயிட்டானது. இப்போ உள்ள இதுதான் ஒரு சாதாரணம், அன்றைக்கி நல்லா வெயிட்டான பெரிய
கை மரங்கள் போட்டதுனால வெயிட்டாக கயிறு கட்டி பிடிச்சி இழுத்து இழுத்து எல்லாம் செய்தாங்க. நான் என்ன செய்தேன், ஒரு கயிறு கட்டி இப்படி கட்டி இந்த சுவர் பக்கம் நிற்கிறேன். சுவரில் அந்த சுவர் முக்கோண வடிவில் இருக்கும். மேலே அது முக்கோண வடிவில் பெருசாக இல்லை, ஒரு முக்கோண வடிவில் இருந்தது. அடுத்த வீட்டு மாடியில் ஒருத்தர் நின்றுட்டு கயிறு போட்டு பிடிச்சிட்டு இருந்தார். நான் அதுக்கு கீழே நின்றுட்டு ஒரு மரம் அப்படி சாஞ்சுது. பிடி நாங்கள் எல்லோரும் பிடினு. இவரும் பிடினோடனே கால் இணைச்சிட்டாரு. அந்த செங்கக்கட்டில் வச்சுட்டு ஒரு மீதி நீச்சார்ல பிடிச்சி இழுக்கிறதுக்கு கீழே நிற்கிறேன். எனக்கு அதுக்கு 7-8 அடி உயரம். செங்கக்கல்லெல்லாம் உடஞ்சி அவ்வளோ தலையில் விழுது. கற்றுக்கு வாய் வேண்டாதா? இப்போ உள்ள செங்கலுக்கும் அப்போ உள்ள செங்கலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி வச்சிடும். எல்லாம் தலையில் விழுது. மாணவர் செத்தான். இன்னைக்கு என்ன ஆக போது தெரியல. எனக்கு விழுது என்னால் கையை வச்சேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். பிறகு முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன பார்த்தாங்க, தலையை தட்டி விட்டுட்டு நின்று கேட்டாங்க, ஒன்றும் ஆகலையா? ஒன்றுமே ஆகலை. தலையில் விழுந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் தலையில் ஒரு அட்டையை வச்சுட்டு மேலே கல்லை போட்டாலும் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. ஏன்னா தலையில் ஒன்றும் இல்லை, தூசியும் குப்பையும் மண்ணும் தான் இருந்தது. வரை தலையை தட்டி விட்டுச்சேன். அப்போ எல்லாம் தலை பாஸ்டர் வந்து அவர் தலை பார்க்காரு, வீக்கம் இருக்குதா, ரத்தம் வருதா? ஏன்னா ஒரு 7-8 அடியிலேருந்து செங்கல் விழுந்துருக்கு. ஒன்றுமே ஆகலை. சரிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, ஒன்றும் ஆகலை வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு ரொம்ப ஹைலைட் வந்து அடுத்த நாள் தான். அடுத்த நாள் இந்த அந்த கட்டணம் கட்டுற மேஸ்திரி இருக்கார் இல்லையா, அவர் நொண்டி வந்தார். பாஸ்டர் கேட்டார், என்ன நொண்டி வந்துங்க? பாஸ்டர், நான் நேற்று நடந்த அந்த மனோக தம்பியை தான் நான் நினச்சிக்கிட்டே வரேன் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டாங்க. அவ்வளோ செங்கல் விழுந்தது, ஒன்று கூட ஆகலை. நான் ஒரு செங்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தூக்கி போட்டேன் கையில் இருந்து. அவர் செங்கல் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் செங்கல் அப்படி தூக்கி பிடிச்சி விட்டார். வெயிட்டை தூக்கி போட்டு பார்த்ததில் வலிக்கு கீழே விழுந்தது என் பெருவரலில் விழுந்துச்சு. 4 அடி உயரம்தான் விழுந்தது. இவ்வளோ அடி பெருவரல் வீங்கி நொண்டி வர இவ்வளோ தூரத்தில் விழுந்த பெருவரலே காலி. இவ்வளவு வேதனை தாங்க முடியல. நைட்லாம் தூக்கம் இல்லை. அவ்வளவு செங்கல் தலையில் விழுந்து ஒன்றுமே ஆகாமல் மறுபடியும் வந்து வேலை செய்ய வந்திருக்கான் பாருங்க. நான் நினச்சிட்டே தான் வந்தேன் அப்படின்னு. சூழ்நிலைகளிலே நம்மை தப்பு வைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமாம், இதுக்காக அன்றைக்கி நான் மேலே இருந்து தள்ளி விடப்பா நான் நிற்கிறேன்னா செங்கல் குடல் உழைக்கும் பேர். அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் இருந்து நிற்கும். தேவன் எதற்கெல்லாம் அதுக்கு தான் அவன் சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை என்ன செய்யாதிருப்பாயாக. அவன் வேத வசனத்தோடு நமக்கு சாதகமாய் வருவது போல தருவான், சவால் விடுவது போல வருவான். நமக்கு அதுக்கு தான் வேத வசனத்தை பற்றி அறிவு, வேத வசனத்தை குறித்து தெளிவு, எப்படி வாரான், எதற்காக வாரான், எந்த சூழ்நிலை சொல்லுறான் தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயமே உண்டாவதுதான் வேத வசனத்தோடு தெரிஞ்சிருக்கணும். அவன் அடுத்தால சொல்கிறான், இந்த உலகத்தை ரட்சிக்கு தானே வந்து 1 செகண்ட் என்னை வணங்கிடும், நான் தந்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஈஸி வே. எல்லாரும் என்ன செய்யலாம், கவர் பண்ணிடலாம். ஆண்டு அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். அவரை தவிர வேறு யாருக்கும் ஆராதனை கிடையாது. ஓடி போயிரு. நீயே நாளைக்கு அங்கே தான் ஆராதனைக்கு இருந்த இடத்துல இருந்தவன் தள்ளி விடப்பட்டாச்சு. அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. ஆமாம், வேத வசனம். இது இயேசு கிறிஸ்து வந்தார்ப்பா, அவர் ஜெயிச்சிட்டாரு. மனுஷன்கிட்ட வந்தால் மனுஷனையும் ஏமாற்றுவான். வேத வசனத்தை வச்சு தான் ஏமாற்றுவான். வேத வசனத்துக்கு புறம்பான காரியத்தை சொல்லி ஏமாற்றுவான். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேத வசனத்தை வைத்து சொன்னால், இந்த வேத வசனம் நல்ல வாசு தெரிஞ்சால் தான் பாதாளத்தின் வாசல்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமாம், அவனை மேற்கொள்ளணுங்க. மேற்கொள்வதற்கு வேத வசனம். நீங்கள் சரீரத்தில் பவுல் சொல்லுகிறான், சாத்தானை, அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் பொல்லாத சேனை, இவனை எதிர்ப்பதற்கு நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லும் போது ரட்சணியம் என்னும் தலை சீரா, பாதுகாப்பு கவசம். நல்ல கவனிங்க. ரட்சணியம் என்னும், விசுவாசம் என்னும் கேடகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கவசம் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம், நமக்கு நீதி என்னும் மார்க்கவசம், அரை கச்சை, இதெல்லாம் பாதரட்சை. அதெல்லாம் சொல்றான். ஒன்றும் பாதுகாப்புக்குரியது. ஒன்று எதுக்குரியது? டிஃபென்ஸ் அஃபென்ஸ் மாதிரி. அவனை எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதம் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்று தான் இருக்கு. அந்த ஒன்றும் ஆண்டவர் வந்து விசுவாசத்தை வைக்கல, எதை தான் வச்சிருக்காரு? வேத வசனம் என்னும்
ஆவியின் பட்டயம். ஆமாம், பிசாசை தாக்குவதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது பட்டயம் தான். ஒன்று தாங்க நமக்கு தாக்கக்கூடிய ஆயுதம், நாம் தாக்கக்கூடியது. மற்றதெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆயுதங்கள். அவன் எப்படி அடித்தா நம்ம பாதுகாப்பது? விசுவாசத்தினாலே நம்ம நிலைத்திருக்க முடியும். ரட்சணியம் தலையில் போட்டு தள்ளினாலும் ரட்சிப்பு நம்மளை காக்க முடியும். எல்லாமே இருக்கு. ஆனால் அவனை தாக்கணும், அவனை விரட்டணும், அவனுக்கு ஏற்று நிற்கணும்னா நம்முடைய பட்டயம் தான் வேணும். இந்த பட்டயம் ஷார்ப்பாக இருக்கணும். ஆமாம், சில பட்டயம்லாம் மொட்டையாகவே இருக்குது. பழத்தை ஒரு வெட்டு வெட்டினாலும் செதஞ்சி 4 பக்கம் போயிருமே தவிர ஷார்ப்பாக என்ன செய்யாது? ஷார்ப்பாக வெட்டணும். வேத வசனம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படாது. வேத வசனத்தினால் தான் வருவான். தாவீது ஒரு நாள் இப்படி ஏமாற்றப்பட்டு போய்விட்டாங்க. அவன் வேதத்தை சொல்றது, தாவீதை சாத்தான் ஏவினானான். என்னதுலாம் ஏவினான். அதை செய். என்ன செய்யணும்? அவன் செய்யும் சொல்ல அவனு சொன்னான், நிறுத்து. வேத வசனம் என்ன சொல்லுது நம்ம நினைச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அவன் சொன்னான், நீ போய் ஜனத்தை என்ன செய், தொகையிடு. நீ போய் ஜனத்தை என்னப்பா அப்படின்னா. அவன் செய்யக்கூடாதா? அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் மனசில் வச்சுக்கோமே. அப்பெல்லாம் செய்யக்கூடாது. நீ யாரு? சீரியா தேசம், மோவாப் தேசம், ஏதோம் தேசம், பெலிஸ்தியர்கள் அப்படி சுற்றியுள்ள எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தியிருக்க. இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ராஜாணி, சக்கரவர்த்தி, எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களெல்லாம் பெற்று உன்னை சுற்றி உள்ள எல்லாருமே உனக்கு அடிபணிய முடியாது வச்ச பெரிய ராஜா. நீ என்ன செய்யணும்? ஜனத்தொகையிடுறதுக்கு பயப்படுற. நீ பெரிய ராஜாப்பா. ஏற்றி விட்டுட்டான். இவனுக்கு ரொம்ப அப்புறம் எண்ணிடுவோமே. படைவீரில் கூப்பிட்டா என்னங்கடான்னா. யோவா சொல்கிறான், வேண்டாத பிரச்சனை தலையிடாதீங்கப்பா, வேண்டாம் அப்படின்னா. போனா போ அப்படின்ட்டான். இவன் அதிகாரத்தில் வச்ச உடனே எல்லாம் போயிட்டாங்க. கொண்டு வந்து லிஸ்ட்டு கொடுத்த உடனே மனம் வாதித்தது. உன்னை மனதில் வச்சுருங்க, தேவன் ஒரு வேத வசனத்தை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி செய்யும்போது நாம் செய்துவிட்டு வந்தால் மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். சாத்தானை ஏவி நம்ம செய்ய சொல்லிட்டாலும் சொல்லுங்க, செய்துட்டு வாங்க, குழப்பம், வேதனை, சஞ்சலம், கஷ்டம், கண்ணீர், பிரச்சனை எல்லாமே இருக்கும். எதனால தான் வரும்? அவன் சொன்ன வேத வசனத்தை செய்துட்டு வந்ததுனால தான் வரும். அவன் நம்மளை சாதகமான சூழ்நிலையில் தள்ளிடுவான். அதுக்குத்தான் பாதாளத்தின் வாசல்கள் நாம் நினைப்பது போல பாதாளத்தின் வாசல் பெருசாக அப்படி வரும்னு நினைக்காதீங்க. ஸ்மூத்தாக வந்து காலி பண்ணி போயிடும். அதுக்கு தான் வேத வசனம் என்ற பட்டயத்தை எப்போதும் அறையிலே கட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம், ஒருத்தர் இருந்தான், யோவாக்கு வந்து அவன் கொஞ்சம் இதாக இருக்கிறான்னு சகோதரனேன்னு கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சிக்கும் போது அவன் தன்னிடத்தில் அஜாக்கிரதையாக இருந்தான். இந்த பட்டயத்தை குறித்து என்ன செய்யலையா, அவன் ஜாக்கிரதையாக இல்லாதபடினாலே யோவாவிட்ட பட்டயம் இல்லை. ஆனால் அவனுடைய பட்டயத்தை உருவி அவனை நினைச்சிட்டான். அப்போ இது வந்து ரொம்ப கொடூரமானது. வேத வசனம் கூட நல்லா இருக்குங்க. அவன் வேத வசனம் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து நம்மகிட்ட இருக்கிற வேத வசனம் பிடுங்கி நம்மையே காலி பண்ணிட்டான்னா வேத வசனம் சுமந்து என்ன பிரயோஜனங்க? ஆமாம், எப்பவும் கையில் அறையில் கட்டியிருந்தோன்னா கவனமாக இருக்கணும், உருவுறதுக்கு கவனமாக இருக்கணும். வேறு எதுக்கும் இல்லை, சத்துருவை மேற்கொள்வதற்கு, பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதற்கு வேத வசனம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், இவன் நியாயப்பிரமாணம் சொல்லுது அப்படிங்கிறத எடுத்துருக்கணும். சாத்தா வந்து சொன்னாலுமே நிறுத்து, என் ராஜாவாக இருக்கலாம், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை மீறி என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஜனத்தொகை எடுக்கணும்னா ஆண்டவர் ஜனத்தொகை இடுவதற்கு பிரதான ஆசாரியன்ட்ட சொல்லுவார். நியாயப்பிரமாணம் வாசுவார். லேவியராகமோ என்ன ஆகுமோ இந்த யாத்திரை புத்தகம்லாம் வாசன்னா ஆண்டு சொல்வார், ஜனத்தொகை எடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் பிரதான ஆசாரியன்ட்டு சொல்லுவார். பிரதான ஆசாரியர்கள் லேவியர்களை கூப்பிட்டு ஜனத்தொகை எடுக்க வேண்டும், ஒவ்வொரு கோத்திரம் ஜனத்தொகை எடுக்க வேண்டும், நீங்கள் போங்க. ஆனால் ஜனத்தொகை எடுக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் பாவ நிவர்த்தி ஆன ஒரு கிரயம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். 5 வெள்ளி 5 சேக்கல் என்ன செய்யணும், வெள்ளி ஆலயத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாத கூடாரத்துக்கு கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஜனத்தொகை எடுக்கும்போது இவையெல்லாம் செய்யாமல் போய் எடுத்தோன்னா வாதைகள் பெருகி ஜனங்கள் செத்து மடிந்து விடுவார்கள். ஏற்கனவே ஆண்டவர் பிரமாணம் கொடுத்துருக்காரு. எங்கள் டைரக்ஷன் வந்து ஆண்டோடு இருந்து வரணும், பிரதான ஆசாரியன்
ஆசாரியும் லேவியர்கள் ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிறவங்க டிக்ளேர் பண்ணோன்னே ஒவ்வொரு கோத்திரத்தில் போய் எண்ணுவாங்க. எண்ணும்போது அவனுக்கு ஆத்தும மீட்பின் கரையம், அது ஆத்தும மீட்பின் கரையத்தை செலுத்தி எண்ணிக்கை கொண்டு வந்தோடனே ஒவ்வொரு ஊர்லேயும், உதாரணம் சொல்கிறேனே, காரைக்குடி ஒவ்வொரு தெருவுக்காக வச்சுருவாங்க. நம்முடைய இதில் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, அஃபிஷியல் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு வீடு விடாந்து கேட்போம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர், தலைவர் யார், எத்தனை பேர் இருக்கீங்க, 10 பேரா, சரி 5 பேரா, எல்லாம் குறித்து போவாங்க. 10 தெரு அவங்க ஆஃபீஸில் கொடுக்கும்போது இந்த தெரு, இந்த ஏரியா இந்த சுப்பிரமணியபுரம் ஏரியா வச்சுக்கோங்க, சுப்பிரமணியம் ஏரியா இதில் இத்தனை 1000 ஜனங்கள் இருக்கிறாங்க கொடுத்துருவாங்க. பிறகு இன்னொருத்தர் செக்கால ஏரியா, அப்படியே எல்லா ஏரியா வந்து அப்போ காரைக்குடி பகுதி மொத்தமாக போட்டு நினச்சிவாங்க. ஒவ்வொரு ஏரியாவும் கால்குலேட் பண்ணி சரி 2 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, சரி காரைக்குடி 2 லட்சம் ஜனம் இந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வருவாங்க. இதில் ஒரு 15 லட்சம் ஜனம் இருக்குது, 10 லட்சம் ஜனம் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்ப்பாங்க. ஏறக்குறைய எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து 10 கோடி ஜனம் இருக்குது, 12 கோடி ஜனம் இருக்குது. தமிழ்நாட்டில் 12 கோடி ஜனம் இருக்குது. டிக்ளேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அடிச்சுவாங்க, மொத்த எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்து இந்தியாவின் ஜனத்தொகை 140 கோடி 150 கோடி எல்லாம் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இவங்க செய்கிறது இந்த வேலை செய்வாங்க. அதிகாரம் மேலே இருக்குது சொல்லிடுவாங்க. ஜனத்தொகை எடுக்கணும், நீங்கள் நானும் புறப்பட்டு பார்க்கணும். போகும்போது ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுவான், அங்கே போய் உட்காரு அப்படின்னு. உன்னை யார் ஜனத்தொகை எடுக்க சொன்னா அப்படின்னு. நீங்கள் நானும் எடுக்க முடியாது, டிக்ளரேஷன் இங்கேருந்து வரணும். இதே போல் ஜனத்தொகை மேலேருந்து வரணும். இவர் ராஜா வந்துட்டார். ராஜா தேவனுடைய பார்வையில் ராஜா தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் யார் தெரியுமா? நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது ஆசாரி நியமிக்கப்பட்டான், பிரதான ஆசாரி நியமிக்கப்பட்டாச்சு. அவன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் தான் பிரதான ஆசாரியன் லேவியன், அதுக்கு அப்புறம் தான் தீர்க்கதரிசிகள். சாமுவேல் தீர்க்கதரிசி முதல்ல உருவாக்கப்பட்டான். தீர்க்கதரிசிக்கு அப்புறம் தான் யாரு? ராஜாக்கள். தேர்ட் கேட்டகரி தான் ராஜா. தேவனுடைய பார்வையிலே கேட்டகரி எத்தனாவது வேறு? 3வது கேட்டகரி. இவன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நியாயப்பிரமாண சட்டப்படி அதிகாரம் கிடையாது. ஆனால் இவனுடைய அதிகாரம் இருக்குது. நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு சொல்லி ஏற்றி விட்டானா, ஆனால் கொண்டு வந்து கையில் கொடுத்த உடனே அவன் மனம் சஞ்சலப்பட்டது, வேதனைப்பட்டது, ரொம்ப அவனுக்கு வருத்தம், தூக்கம் வர்றது. ஆண்டவர் பார்த்தார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், 3 காரியம் வை, எது வேணும் அதை செய். அவன் சொன்னான், ஆண்டவர் பாத்திலே விழுந்துடுறேன்னு சொன்னான். அதனால் என்ன வந்தது? வாதை தான் தேசத்தில் வந்தது. 50,000 பேர் சேர்த்துட்டான் ஒரே நாள். வேத வசனத்தை அவன் அன்னைக்கே பார்த்து சாத்தம் அப்படியே நைஸாக வரும்போதே வேத வசனத்தை பார்த்துருந்தான்னா அந்த எல்லைக்கே அவன் போயிருக்க மாட்டான். ஆமாம், உன்னை மனதில் வைத்துக்கொள். பாதாளத்தின் வாசல்கள் பயங்கர போராட்டத்தில் வருவது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படிலாம் வரமாட்டான், ஷார்ப்பாக வருவான். நம்மளோட பழகி கொஞ்சி கெஞ்சி பேசுவது போல வருவான், சாதகமாக இருப்பது போல வருவான். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாக எவைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் பாதாளத்தின் வாசலுடைய கிரியைகள், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெளிவாய் தெரிந்து கொள்வதற்கு வேத வசனம் வாசிக்கணும். ஆமாம், அப்போ தான் ஆண்டு சொன்னார், ஒருத்தர் வீடு கட்டினாம்பா, முடிச்சது வீடு கட்டினான். வீடு கட்டும்போது பாஸ்டர் போகிறாரு, 2 பேர், ஒரு பிரதர் இன்னொரு பிரதர், 2 பாஸ்டர், 2 பேரும் பக்கத்து இடம் வாங்கியிருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் பாறை மாதிரி தெரியுது, எனக்கு நல்ல ப்ளைனாக இருக்குது. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் வீடு கட்டணும். சரி, 2 பேருக்கும் அவர் வீடு கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணார். எக்ஸுக்கும் ஜெபம் பண்ணார், ஒய்க்கும் ஜெபம் பண்ணார். 2 பேரும் அஸ்திவாரம் போட்டாங்க, தொடங்கியாச்சு. இவனும் போகிறான், அது பாறை மேலே இருக்குது, கொஞ்சம் உயரம், கஷ்டப்பட்டு உடச்சி சரி அது மேலே கட்டுவோம் கஷ்டப்பட்டுருக்கான். இவன் அஸ்திவாரம் போட்டு மேலே லிண்டர் வைக்கிறான். இன்னும் அஸ்திவாரத்துக்கு அவன் தோண்டவே இல்லை. என்னடா நீ ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப பைபிள் வாசிச்சுப்பா, நீ அப்படி தான் அப்படின்னு. கடைசியில் என்ன ஆச்சு? போக போக என் வீடு கட்டி முடிச்சிட்டான். அப்போ தான் அஸ்திவாரமே போட்டான். நாட்கள் ஆனது, எல்லாம் கட்டி முடித்த உடனே இவனும் பிரதிஷ்டை வச்சாச்சு. இவன் கொஞ்சம் நாள் கழித்து பிரதிஷ்டை வச்சான். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. திடீரென்று மழை பெய்தது, பெருவெள்ளம் என்ன செய்யுது? அந்த மழை பெருவெள்ளத்துக்கு ஏற்று நிற்க என்ன செய்யாது? ஏற்று நிற்கலாம் முடியாது. நமக்கு கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் ஓடுனாலும் தடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு வெள்ளம் வந்ததுன்னா அதுக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது. நீங்கள் சரித்திரத்தில் வாசிப்பீங்க, நகரங்கள் புதையுண்டு போனது நீங்கள் வாசிச்சிங்கன்னா எதனாலனா மழை பெய்யுது, தண்ணி வந்து தண்ணிக்கு முன்னால் கட்டடங்கள் வீடுகள் எதுவும் நிற்க முடியாமல் எல்லாம் என்ன செய்யிட்டு உள்ளே போயிட்டு தோண்டி பார்த்தா இன்றைக்கி நகரமே இருக்குங்கிறான்.
இன்றைக்கி இருக்கிற புதைபொருள் ஆராய்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறானே, இதெல்லாம் எது? வெள்ளப்பெருக்கினாலே புதையுண்டு போனது. நீங்கள் அவ்வளோ ஆற்றுப்படுக்கை, ஆறுகள் இருக்கிற இடம், ஓடுற இடம், நதி ஓடுற இடம், கடற்கரை இருக்கிற எல்லை, நீங்கள் கொஞ்சம் தூரம்லாம் போய் தோண்டி பார்த்தீங்கன்னா புதைஞ்ச நகரங்கள்லாம் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா அவருடைய வெள்ளத்துக்கு முன்னால் யாரும் என்ன செய்ய முடியாது. இதே போல் ஒரு வெள்ளம் ஓங்கி வந்தது, அடித்து மோதுனது, ஏதாவது தூரமாக போயிட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு வீட்டை காணோம். தேடி பார்க்குறாங்க, இங்கே தானப்பா வீடு கட்டணும். இன்னொரு வீடை பார்த்தா அது அப்படியே நிற்கிது. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், வசனத்தை கேட்டு அதன்படி செய்தால் அவன் நிலைத்திருப்பான். கண்மலை மீது கட்டப்பட்ட ஒரு மனுஷன் புத்தியுள்ள மனுஷன். ஏன்னா அஸ்திபாரம் கண்மலை மீது போடப்பட்டிருக்கிறது. ஆமாம், வசனத்தை கேட்கிறவன், அதன்படி செய்கிறவன், அதன்படி வாழ்வதற்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கண்மலை மீது தான் கட்டப்படும். வசனத்தை கேட்டால் பாருங்க, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டான், இந்த காதில் கேட்டு வாயிலையும் விட்டான். இதயத்துக்கு வரணும். எங்கே வைத்து சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். மரியாளுக்கு தேவதூன் வார்த்தையை சொன்னான். அன்றைக்கு பைபிள்லாம் கிடையாது, நியாயப்பிரமாண புத்தகம் இருந்தது. அந்த வாசனத்தை தேவதூன் நேரடியாக வந்து சொன்னான். அவளோ அந்த வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வார்த்தை குறித்து என்ன செய்தானா சிந்தித்து கொண்டுதான். சிந்திக்க சிந்திக்க கிறிஸ்துவானவர் நமக்குள் பிறந்து கொண்டே இருப்பார். கிறிஸ்துவானவர் நமக்குள் உருவாக்கப்படுவார். அவர் நம்மை நிலைத்திருப்பார், நம்மை நிலைக்க பண்ணுவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு கேட்டு அப்படி போகிறதுக்கு இல்லை. அப்போ நம்ம இடத்துல வர தேவன் இந்த வேத வசனம் சொன்னதான கிறிஸ்துவின் தன்மைகள், கிறிஸ்துவின் உபதேசம், இது சொல்லப்பட்டதை தவிர வேறு ஒன்றை பவுல் சொல்லுகிறேன் கலாத்திய சபைக்கு, நான் சொல்லாத ஒரு சுவிசேஷம் இல்லைப்பா, எல்லா சுவிசேஷம் சொல்லிட்டேன், இதை தவிர வேறு ஒருவன் வந்து சொன்னான், ஏன் தேவதூதனே வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்காடுவன். அவன் அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது வேறொரு இயேசு, அவன் வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி. இந்த மூணையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். இங்கே தான் இருக்கீங்களா? இவைகள் தான் பாதாளத்தின் வாசல்கள். வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, வேறொரு இயேசு. நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு வேணுமே தவிர வேறொரு இயேசு நமக்கு வேண்டாம். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஷார்ப்பாக சொல்லணும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவை பற்றியோ, வேதத்தில் சொல்லப்பட்ட பிதாவாகிய தேவனை பற்றியோ, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பற்றியோ, வேறு விரிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்படும் வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ மகிமையால் நிரப்பப்படும் வாழ்க்கை, ஆவியினால் நடத்தப்படும் வாழ்க்கை, இவைகளை குறித்து வேதம் சொல்லுகிற இந்த வேதம் சொல்லுகிறதை தவிர வேறு எவைகளை சொன்னாலும் நாம் ஷார்ப்பாக இருக்கணும். ஆமாம், சொல்லணும். சொல்லையும் கேட்கலைன்னா நாம் அவர்களை விட்டு விலக்கி விட வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பர்சன். அவர் பேசுவார், அவர் நம்மை நடத்துவார், அவருடைய வார்த்தை நமக்கு தொனிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மறுதலிக்கப்பட முடியாத ஒன்று. ஆமாம், எனக்கெல்லாம் பரிசுத்த ஆவி தெரியாதுங்க. இந்த குடும்பத்திலிருந்து தான். ஆனால் பரிசுத்த ஆவி பெற்றவங்களை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவை பரிசுத்த ஆவி பெற்று வந்ததை பார்த்துருக்குறேன். நான் பெறல, கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் போய் இருந்தேன் பாருங்க, என்னையும் ஆண்டவர் நிரப்பினார். அப்போ தான் நினச்சேன், அந்நிய பாஷை எப்படின்னா நம்ம பேசணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி நிரப்பி அந்நிய பாஷையை பேச வைத்தார். அந்நிய பாஷை பேசணுங்க. கர்த்தருக்கு மகிமை. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமே இதுதான். நான் சொல்லுவேன், நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து சொல்லுவேன், ஓ பரவாயில்ல பாஸ்டர் டாக்டரேட் முடிச்சிருக்காரு. யாராவது ஒருத்தர் வந்து எதில் முடிச்சிங்கன்னு கேட்டால், ஆமாம் நான் ஃபிசிக்ஸில் முடிச்சிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டுட்டு ஒரு முக்கியமானதை அதை ஆதாரப்பூர்வமாக தெரிவிக்கிறதுக்கு, பாஸ்டர் எங்கே முடிச்சிங்கன்னு கேட்டேன். பக்கத்தில் இருக்க அளவு பண்ணி அளவு பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது கொஞ்சம் கேட்பாங்க, அவங்க சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் நான் படித்தவங்களுக்கு ஆதாரம் என்னது தான் இல்லைன்னு நம்ம எல்லாருமே சொன்னால் டாக்டரேட் முடிச்சிட்டோம், எல்லாருமே சொல்கிறோம் எம்காம் முடிச்சிட்டோம், எல்லாருமே சொன்னால் எம்ஏ முடிச்சிட்டோம், எல்லாருமே சொல்லலாம். தாராளம் வாய் இருக்குது, சொல்ல காசாக பணமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆதாரம் என்னது? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு இருக்கலாம். நான் கை கால் உதறேன்ல பரிசுத்த ஆவி பெற்று, அதெல்லாம் நமக்கு சொல்கிறதெல்லாம் முடியாது. கை கால் உதறேன்னு நான் சொல்லக்கூடாது.
திடீர்னு நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டுனா என்ன உதறும்? கைகள் உதறத்தான் செய்யும். அது பரிசுத்தாய் பெற்றுன்னு சொல்ல முடியுமா? பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அந்நிய பாஷை தான் அடையாளம். ஆமாம். இதே போல கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு நம்மை நடத்துகிறார் பரிசுத்த வாழ்க்கை. இதை மாறுபட வைக்கக்கூடியதான சத்துரு, இந்த பாதாளத்தின் வாசல்கள் அப்படி மறைமுகமாய் நம்மிடத்தில் எத்தனை கொண்டு வந்தாலும் வேத வசனத்தில் ஷார்ப்பாக இருக்க கத்த உதவி செய்வாரா? ஆமாம். பாதாளத்தில் வேத வசனத்தை முதல்ல பிடிச்சிக்கணும். நிறைய இருக்குது, இந்த இது பெரிய இது நிறைய இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாதாளத்தின் வாசல் நம்ம மேற்கொள்ளவே கூடாது. ஆமாம். ஆகவே ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். கிறிஸ்து சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது. மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு ஆண்டு சொன்னது வழிகள் முதல்ல வேத வசனம். ஏன் சொன்னா, அவர் மீது கட்டப்படுகிற வசனம் சொன்னா, அவரே வார்த்தையானவர், வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையும் சக்தியும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் வார்த்தை வடிவானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமாம். அந்த ஜீவ தேவன் மீது அஸ்திவாரம் இட்டு, வார்த்தையின் மீது அஸ்திவாரம் இட்டு நம்ம சபை கட்டப்படும் சொன்னால் ஒரு காலம் ஒருவன் அசைக்க முடியாது, பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியாது. ஆமாம். நம்மளாம் எழுந்திருப்போமா? நம்முடைய வாழ்வில் ஆண்டு சமூகத்தில் சொல்லுவோம், இந்த வேத வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியை வாசித்து போவதல்லையா, வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டு சொன்னான், I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். Gate of Heavens, பாதாளத்தின் வாசல். பல வார்த்தைகள் அதுக்கு இருக்குது. பாதாளம் என்று சொல்லப்படுறது பல வார்த்தைகள் இருக்கிறது. அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. நம்முடைய தேவன் வேத வசனம் இருந்திருக்காங்க, அதான் நல்ல ஆயுதம். பிடிச்சுக்குவோம். யார் எதை சொல்ல நமக்கு பிரச்சனை இல்லை. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேத வசனம் தான் நமக்கு ஆதாரம். அளவுகோல் இதுதான். அதுக்கு தான் இதுக்கு ஒரு பேர் கேனன், அளவுகோல். ஹீப்ரூ அதுக்கு ஒரு பேர் கேனன் சொல்லிருக்காங்க. இதுக்கு அளவுகோல், மனுஷனை அளக்கிறது தான். இதுக்கு பேர் கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. நாம் எப்படி இருப்போம் என்பது பார்க்கக்கூடிய கண்ணாடி. இது பட்டயம், எய்த்து வர சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பட்டயம். இது வேத வசனம். தண்ணீர் கூப்பனையை சொல்லப்படும். நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுத்திகரிப்பதுக்குரியது. இதெல்லாம் வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. நிலைத்திருக்க பண்ணுவாராக, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை காப்பாராக. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அற்புதமான தேவனுக்கு நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்டீவன் பிரதர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோதரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோதரிக்கிறோம், பரிசுத்தரே ஸ்தோதரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை திஷ்டாந்தமாய் எங்களுடைய கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ளும்படிக்கு பலவீனங்கள் வரலாம், எங்களை மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே சத்ரு வரலாம், எங்களை மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே வியாதிகள் வரலாம், துன்பம் கண்ணீர் தேவனே அப்பா வரலாம், இருளின் அந்தகாரங்கள் வரலாம் ஆண்டவரே அப்பா. ஆனாலும் ஹல்லேலூயா, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே சொல்லப்பட்டது போல இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய வார்த்தைகள் அவைகளை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை ஆண்டவருடைய வசனம் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை உம்முடைய வசனம் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனே அப்பா, கள்ள உபதேசங்களை உம்முடைய வார்த்தை வசனம் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள், நோய்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தை அவைகளை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. முதல் ஏடி சபை விசுவாசியாக இருக்கிற நாங்கள் பெரேயா பட்டணத்தாரை போல ஆண்டவரே அப்பா அனுதினமும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அறிந்து கொண்டு உம்முடைய வேதத்திலே நிலைத்திருக்க ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே.
அவனுடைய தேவன் அவருடைய வேதம் இருதயத்தில் இருக்கிறபடியினாலே அவன் நடைகளில் ஒன்றும் பிசகி போகவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் நடைகள் தேவனே அப்பா நேராக இருக்க வேண்டுமானால் ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வேதத்தை அனுதினமும் நேசிக்க, உம்முடைய வேதத்தை அனுதினமும் வாசிக்க, உம்முடைய வேதத்தை அனுதினமும் நாங்கள் சுவாசிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேதத்திலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக.